அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் ஒரு வரலாறை இந்த கவிதை தொகுப்புக்கு பின்னால் உள்ள வரலாறை கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வரலாற்றின் சுருக்கம் பாதி வரலாறை நாம் முடித்து விட்டோம். இதுவரை என்ன நடந்துள்ளது என்றால், புஜைர், கஅப் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நபி புதிதாக வந்துள்ளார்கள் என்று கேள்விப்பட்டு வருகிறார்கள். அந்த நபியை காண வருகிறார்கள். அந்த நபியை காண்பதற்கு முன்னாடி புஜைர் அவர்கள் கூறிவிடுறார்கள், கஅபே, நீ இங்கே ஆடுகளுடன் மேய்த்து கொண்டு இங்கே இரு, நான் போய் செய்தியை தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று நபிகளாரை காண செல்கிறார்கள். நபிகளாரை காண சென்றவர் புஜைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை தெரிந்த கஅபுக்கு கோபம் வருகின்றது. ஏன் பழைய மதத்தை விட்டாய் என்று கோபப்பட்டு அவர்களை ஏசி திட்டியும் நபிகளாரை சாடியும் திட்டியும் ஒரு கவிதை எழுதி புஜைர் அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். அதை படித்த புஜைர் அவர்கள், இதை நபிகளாரிடம் மறைக்காமல் இருக்கக்கூடாது, மறைக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நபிகளாரிடம் போய் பாடுகிறார்கள். அதை பாடிய பிறகு நபிகளார் அந்த பாடை கேட்ட பிறகு கஅபை யார் வேண்டுமானாலும் கொல்லலாம் என்று உத்தரவிடுகிறார்கள். எனவே கொல்ல சொல்லி உத்தரவு வந்த பிறகு புஜைர் அவர்கள் திருப்பி கஅபுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார்கள். அந்த லெட்டரில், இந்த லாத்து உஸ்ஸா போன்ற கடவுள்கள் எல்லாம் உண்மையல்ல, நீ இஸ்லாத்தின் பக்கமே வந்து விடு, நீ தப்பித்து விடலாம், தௌபா கேட்டால் நபிகளார் மன்னித்து விடுவார்கள், அப்படி நீ தௌபா கேட்கவில்லை என்றால் நபிகளார் உன்னை கொன்று விடுவார்கள், நீ ஏதேனும் ஒரு தப்பித்து போ, இங்கிருந்து போய் நீ காப்பாத்திக்கொள், ஒன்னு தௌபா கேட்டு இஸ்லாத்திற்குள் வா, இல்லை என்றால் இங்கிருந்து ஓடிவிடு, வேற எங்கேயாவது போய்விடு என்று கஅபுக்கு மீண்டும் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை தான் கடந்த பாடத்தில் படித்து முடிச்சிருந்தோம். அந்த கவிதையுடைய அர்த்தம் எல்லாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது வாருங்கள், அந்த கவிதை எழுதிய பிறகு என்ன நடக்கின்றது, என்ன நடந்தது என்று யார் கூறுகிறார்? இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், ஃபலம்மா பலக கஅபன் அல் கிதாபு, இந்த கடிதம் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எட்டிய பொழுது, கஅப் அப்ப இஸ்லாத்துக்குள்ள வரல ஒன்னும், அப்ப இந்த என்னது இந்த கொல்ல சொல்லி உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு புஜைர் அவங்க லெட்டர் எழுதுறாங்க. இப்ப கஅபை அடைந்த பொழுது லாக்கத் பிஹில் அருளு, கஅபை கொண்டு பூமி நெருக்கடியானது. பூமி நெருக்கடியாச்சுன்னா எங்கேயுமே போக முடியல, எங்க போனாலும் கொன்றுவாங்கன்ற அந்த பயத்தோடயே இருக்கணும். அப்ப எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அந்த பூமி என்னவாகி விட்டது? நெருக்கடி ஆகிவிட்டது. நெருக்கடி ஆனதோடைய பரவாயில்லையா, அஷ்ஃபக அலா நஃப்ஸிஹி, இன்னும் தன் உயிரின் மீது அஞ்சினார்கள். கஅப் அவருடைய தன் உயிரின் மீது அஞ்சினார்கள். சரியா? وأرجف به من كان في حاضره من عدوه, இன்னும் கஅபுடைய எதிரியிலிருந்து அந்த கஅபுடைய அந்த இடத்திலே யார் ஆகியிருந்தார்களோ அவர்கள் அந்த கஅபை கொண்டு அச்சுறுத்தினார்கள். இப்ப கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய எதிரி அந்த இடத்திலே யார் ஆகியிருந்தார்களோ அத்தகைய அந்த எதிரி கஅபை கொண்டு அச்சுறுத்தினார்கள். எப்படி அச்சுறுத்தினாங்க? ஃபகாலு, அவங்க கூறினார்கள், ஹுவ மக்தூலுன், கஅப் கொல்லப்படக்கூடியவராக இருக்கிறார். அவ்வளவுதான். ரசூலுல்லா உத்தரவு வந்துருச்சு, எல்லாரும் பயன்படுத்துறாங்க, என்னது, நீ கொல்லப்பட்டுருவ, உன்னை கொன்றுவாங்க, அவ்வளவுதான், சரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அச்சுறுத்தினார்கள். ஃபலம்மா லம் யஜித் மின் ஷைஇன் புத்தன்,
கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றுக் கொள்ளாத பொழுது மின் ஷைஇன் எந்த விஷயத்திலிருந்தும் புத்தன் ஒரு வழியை எந்த வழியையும் முழுமையாக ஒரு விஷயத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத பொழுது முழுமையாக எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத பொழுது கால கூறினார்கள் கசீதத்தஹுல்லதி யம்தஹு ஃபீஹா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கசீதாவிலே புகழ்ந்தார்களோ அத்தகைய கஅப் அவர்கள் அவங்களுடைய கசீதாவை கூறினார்கள். அப்ப தங்களுடைய கசீதா நபிகளாரை புகழ் பாடிய அந்த கசீதா பானத் சுஆதை புகழ் பாடிய அந்த கவிதையை பாடுகிறார்கள். வதக்கர இன்னும் கூறுகிறார்கள் ஃபீஹா அந்த கவிதை தொகுப்பிலே கசீதா அந்த கவிதை கசீதாவிலே அந்த கவிதை தொகுப்பிலே கூறுகிறார்கள் ஹவுஃபஹு தங்களின் பயத்தை கூறுகிறார்கள். ஐயோ பயம் வந்துருச்சு, ஆமா கொல்ல போறாங்க உத்தரவு வந்துட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு பயமா இருக்கும். அதாவது மரண தண்டனை விதிச்சுட்டாங்கன்னா சும்மாவா இருக்க முடியும், எவ்வளவு பயமா இருக்கும். அந்த ஒரு பயத்தை அந்த கவிதையில சொல்றாங்க. அந்த கவிதை தொகுப்பிலே தங்களின் பயத்தை கூறுகிறார்கள். அது மட்டுமா இர்ஜாஃபல் உஷாதி மின் அதுபிஹி கஅப் அவர்களுடைய விரோதியிலிருந்து அந்த கோல் மூட்டுபவர்கள் இந்த புறம் பேசுபவர்கள் அச்சுறுத்தியதையும் அந்த கவிதை தொகுப்பிலே கூறுகிறார்கள். சும்மா பிறகு ஹரஜ வெளியேறினார்கள். அப்ப அந்த அவங்க இருந்த இடத்தை விட்டு வெளியேறுறாங்க. ஹத்தா எதுவரை கதிமல் மதீனத்தை மதீனாவுக்கு வருகை தரும் வரை வருகை தந்தார்கள். வெளியேறி எதுவரை மதீனாவுக்கு வருகை தந்தார்கள். வந்து ஃபனஸல அலா ரஜுலின் தங்கினார்கள் ஒரு மனிதரின் வீட்டில். ஒரு மனிதரின் மீது தங்கினார்கள்னா அவங்க வீட்டுல போய் தங்கினார்கள். எத்தகைய மனிதர் காணத்து பைனஹு வ பைனஹு அப்ப கஅபுக்கு மத்தியிலும் அந்த மனிதர்களுக்கும் அந்த மனிதருக்கு கஅபுக்கு மத்தியிலும் அந்த மனிதருக்கு மத்தியிலும் ஆகியிருந்தது மாரிஃபத்துன் மின் ஜுஹைனா ஜுஹைரா ஜுஹைனா கோத்திரத்திலிருந்து ஒரு அறிமுகம் அந்த கஅப் அவர்களுக்கும் அந்த மனிதருக்கு மத்தியிலும் ஆகியிருந்ததை அத்தகைய மனிதர் வீட்டில் தங்கினார்கள். அப்ப உங்களை கொல்ல போறாங்கன்னு செய்தி வந்துருச்சு, லெட்டர் வந்துருச்சு. எல்லாரும் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தினோடனே ஒரு கசீதா எழுதுறாங்க, பாடுறாங்க. பாடிக்கிட்டே மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்தோடனே நேரடியா ரசூலாவை பார்க்க போல, அவங்களுக்கு அறிமுகமான ஒரு மனிதர் வீட்டுல போய் தங்குறாங்க. தங்கிட்டு காலங்காத்தால ரசூலாவை பார்க்க போறாங்க. ரசூலாவை பார்க்க போயிட்டு சுபு டைம்ல நான் தான் காபுன்னு, காப் யாருன்னு ரசூல்லாவுக்கு தெரியாது. அதனால மூணாவது மனிதராக வேற யாரும் மனிதர் மாதிரி போய் ரசூல்லா பக்கத்துல உட்காந்துட்டு ரசூல்லா கையை பிடிச்சிட்டு காப் வந்து உன்னிடம் காப் வந்து உங்களிடம் பாதுகாப்பு தேடினா பாதுகாப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டோடனே ரசூல்லா ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த ஆமான்னு சொன்னோடனே நான் தான் காபுன்னு அதுக்கப்புறமா தான் அறிமுகமே செய்வாங்க, நான் தான் அந்த காபுன்னு. அதை கேட்டோடனே பக்கத்துல இருந்த அன்சாரி சஹாபி அவங்கள கொல்ல முற்படுவாங்க. ரசூல்லா தடுத்துருவாங்க. தௌபா கேட்டு வந்துட்டா நம்ம யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருவாங்க. பாருங்க, அதான் இப்ப படிக்க போறோம். ஃபகதாபிஹி அந்த காபை கூட்டி சென்று காலையில் கூட்டி சென்றார்கள். அந்த மனிதர் காப அவர்களை காலையில் கூட்டி சென்றார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் காலையில் கூட்டி சென்றார்கள். ஹீன சல்ல சுபுஹை தொழு தொழுத சமயத்தில் சும்மா அஷார லஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபுக்கும் யார் ரசூல்லான்னு தெரியாது, ரசூல்லாவுக்கும் காபை தெரியாது, காபுக்கும் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று தெரியாது. பிறகு அந்த மனிதர் சுட்டி காட்டினார்கள், லஹு கஅப் அவர்களுக்கு சுட்டி காட்டினார்கள், இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் சுட்டி காட்டினார்கள். ஃபகால் அந்த மனிதர் கூறினார், அந்த ஜுஹைனா கோத்திரத்தில் அறிமுகமான அந்த மனிதர் கூறினார், ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகும் இலைஹி எனவே நபிகளாரின் பக்கம் நீ நில். ஃபஸ்தமன்தஹு இன்னும் நபிகளாரிடம் நீ என்ன செய், பாதுகாப்பு தேடு. அப்ப இங்க தா வரக்கூடாது, எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஃபஸ்தமின்ஹு நீ நில், நபிகளாரின் பக்கம் நின்னில், இன்னும் நபிகளாரிடம் என்ன செய், பாதுகாப்பு தேடு. ஃபஸ்தமின்ஹு சரியா, நபிகளாரிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லி காபை பார்த்து சொல்றாங்க. ஃபதுகிரலி எனக்கு கூறப்பட்டது, அன்னஹு நிச்சயமாக கஅப் அவர்கள் காம நின்றார்கள், இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் நின்றார்கள். ஹத்தா எதுவரை என்றால் ஜலச இலைஹி நபிகளாரின் அருகாமையில் பக்கம் நபிகளாரின் பக்கம் அமர்ந்தார்கள்.
அப்ப போய் ரசூலா பக்கம் என்னது நிக்கிறாங்க. நின்னு ரசூலா பக்கத்திலே உட்கார்றாங்க. فَوَضَعَ يَدَهُ فِي يَدِهِ. அவர்களுடைய தன் கரங்களை, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை நபிகளாரின் கையிலே வைக்கிறார்கள். அப்ப போய் பக்கத்துல உட்கார்ந்து கைய ரசூலா கையில வைக்கிறாங்க. வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் ஆகியிருந்தார்கள். லா யஅரிஃபுஹு, கஅபை அறியாதவர்களாக ஆகியிருந்தார்கள். ரசூலுல்லாவுக்கும் கஅப் யாருன்னு தெரியாது. அதனால யாரும் புது மனிதர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொல்லல. ஃபகால, அப்பொழுது கஅப் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன கஅப் இப்ன ஸுஹைரின், நிச்சயமாக கஅப் இப்னு ஸுஹைர் என்பவர் கத் ஜாஅ திட்டமாக வந்து லியஸ்தஅமின மின்க தாயிபன் முஸ்லிமன், இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் பாவ மன்னிப்பு தேடிய நிலையில் உங்களிடம் பாதுகாப்பு தேடுவதற்காக வந்து விட்டார். ஃபஹல் அந்த காபிலுன் மின்ஹு இன் அன ஜித்துக பிஹி, நீங்கள் அந்த காபிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? நான் உங்களிடம் அந்த காபை கொண்டு உங்களிடம் வந்தால் நான் அந்த காபை கொண்டு உங்களிடம் வந்தால் அந்த காபிடம் இருந்து நீங்க அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இப்ப நான் தான் காபுன்னு சொல்லல. நான் தான் காபுன்னு சொல்லாம என்ன சொல்றாங்க? காபுன்னு ஒருத்தவங்க முஸ்லிம் ஆகி பாவ மன்னிப்பு தேடி பாதுகாப்பு தேடி வந்தா அந்த காபை உங்ககிட்ட, நான் காபு தான் சொல்றாங்க, அந்த காபை உங்ககிட்ட நான் கூட்டிட்டு வந்தா நீங்க அந்த காபை ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம், நான் அந்த காபை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லும் பொழுது, இப்பொழுதுதான் காபு அவர்கள் கூறுகிறார்கள், அன யா ரசூலல்லாஹ் கஅப் இப்னு ஸுஹைரின். நான் காபை கூட்டிட்டு வரேன்னாங்க. இப்ப பாவ மன்னிப்பு தரேன்னு சொன்னோனே, இல்ல நான் தான் இந்த காபின்றாங்க. சரியா? நான் அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் ஜுஹைருடைய மகனான கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கின்றேன் என்று சொன்ன பிறகு, கால இப்னு இஸ்ஹாக் அவர்கள் வரலாற்று ஆசிரியர் இவர்கள். சரியா? அந்த இப்னு இஸ்ஹாக் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஹத்தஸனி, எனக்கு அறிவிக்கிறார்கள், ஆசிம் இப்னு உமர் இப்னி கத்தாதத, ஆசிம் அவர்கள் எனக்கு அறிவிக்கிறார்கள், அன்னஹு, நிச்சயமாக விஷயமாகிறது, வசப, அப்ப நான் தான் காபுன்னு சொன்னோனே, வசப அலைஹி ரஜுலும் மினல் அன்சாரி, அன்சாரி சஹாபிகளில் இருந்து ஒரு சஹாபி அந்த காபின் மீது பாய்ந்தார்கள், துள்ளி குதித்து எழுந்தார்கள். ஃபகால, அந்த அன்சாரி சஹாபி கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தானி, என்னை விடுங்கள், அதுவல்லாஹி, அல்லாஹ்வின் விரோதியான இவரை அல்ரிபு உனுகஹு, அந்த விரோதியின் கழுத்தை நான் ஒரே வெட்டாக வெட்டி விடுகிறேன், என்னை விடுங்கள் என்று கேட்கும் பொழுது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரான நபிகளார் கூறிவிட்டார்கள், தஅஹு, விட்டு விடுங்கள். காரூனி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள், அன்க, உங்களை விட்டும் அந்த காபை விட்டு விடுங்க, வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. அப்போ எப்படி பாருங்க, ரசூல்லா இது மட்டும் இல்ல, பல டைம் மன்னிக்கிறாங்க. மன்னிப்பு தான் ஒரு பெரிய குணமே. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்தை நாமும் எடுத்து பின்பற்ற வேண்டும். உண்மையாக ஒருவர் திருந்தி விட்டார், அதுவும் பொய்யாக இல்லை, உண்மையிலேயே தௌபா கேட்டு திருந்தியவர்களை மன்னிக்க நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகளார் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய சுன்னத் அது. இன்னும் நிச்சயமாக, ஏனென்றால் நிச்சயமாக அந்த கஅப் என்பவர் நம்மிடம் திட்டமாக வந்துள்ளார்கள், தாய்பன், பாவமன்னிப்பு கேட்ட நிலையிலும், நாசிஅன், பழைய மதத்தை விட்டும் நீங்கிய நிலையிலேயும் நம்மிடம் வந்துள்ளார்கள். கால, அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், யாரு இதை அறிவித்த ஆசிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகலிப கஅபுன், கஅபு கோபம் அடைந்தார்கள், அலா ஹாதல் ஹய்யி மினல் அன்சாரி, அன்சாரிகளில் இருந்து, அன்சாரி சஹாபாக்களில் இருந்து இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் மீது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் அடைந்தார்கள். லிமா ஸனஅ பிஹி ஸாஹிபுஹும், அந்த அன்சாரி சஹாபாக்களில் இருந்து இந்த சஹாபி எதை கொண்டு செய்தார்களோ, எந்த விஷயத்தை கொண்டு செய்தார்களோ அந்த ஒன்றின் காரணமாக அன்சாரி சஹாபாக்களில் இருந்து இந்த ஒரு மனிதர், இந்த கோத்திரத்தை சார்ந்த மனிதரின் மீது கோபம் அடைந்தார்கள். அப்ப முஹாஜிர் சஹாபாக்கள்லாம் முன்னாடி வரல,
நான் கொன்றுறேன், என்னை விடுங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல. கேட்டது யார்? ஒரு அன்சாரி சஹாபி. அப்படி கேட்டதுனால கஅப் ரலியல்லாஹு ஒரு கோபம். யாரு? எதை கொண்டு அவர்கள் செய்தாங்க? இந்த மாதிரி எந்திரிச்சு நான் கொல்ல போறேன், எனக்கு அனுமதிக்காகன்னு கேட்டாங்களே, அதை செய்ததின் காரணமாக அன்சாரியில் இந்த கோத்திரத்தின் மீது ஒரு சில கோபம் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஓகேவா? தாலிக்க இந்த கோபத்தின் காரணமாகிறது. அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது. லம் யத்தகல்லம் ஃபீஹி ரஜுலும் மினல் முஹாஜிரீன இல்லா பிஹைரின். அப்ப கஅபின் விஷயத்திலே பேசவில்லை. முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர் சஹாபாக்களில் இருந்து ஒரு மனிதரும் அந்த கஅபின் விஷயத்திலே பேசவில்லை. இல்லா பிஹைரின், நல்லதை கொண்டே தவிர பேசவில்லை. அப்ப முஹாஜிர் சஹாபாக்கள் நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசுனாங்க கஅப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல. அப்ப அன்சாரியில இப்படி அவங்க மட்டும் என்னது, என்னை விடுங்க கொல்லுங்கன்னு கேட்டது ஒரு சிறிய கோபத்தை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தந்தது. சரியா? அப்ப ஏதோ இந்த கோபத்தை நமக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா என்னது, இப்ப ரசூல்லா ஏத்துக்கிட்டாங்க, அவங்க பாவ மன்னிப்பு ஏத்துக்கிட்டாங்க. அது ஏத்துக்கிட்டோடனே அதே இடத்துல ரசூலுல்லாவுக்காக பாடிய அந்த பாட்டு கவிதை தொகுப்பை பாடி காட்டுகிறாங்க. فقال قصيدته التي قال حين قدم على رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வருகை தந்த பொழுது அந்த சமயத்தில் அவர்கள் கூறினார்களே, அந்த நபிகளாரை பற்றி புகழ் பாடிய அந்த கவிதை தொகுப்பை கூறினார்கள். சரியா? அப்ப அந்த மதீனாவுக்கு வர அந்த பாதையில, அந்த வரும் பாதையில பாடினாங்களே அதே கசீதாவை திருப்பி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பாடி காட்டினாங்க. அப்ப பாடி காட்டும் பொழுது மிகவும் மஷ்ஹூரான, அதாவது ரசூலுல்லாவே வியந்து பார்த்து ஒரு லைன் அதுல வரும். அந்த லைன் மட்டும் நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கவிதையில அந்த லைனை படிப்போம். அது கேட்டோன்னே பயங்கரமான ஆச்சரியம், ரசூலுல்லாவே ஆச்சரியப்பட்டாங்களாம் அந்த கவிதையுடைய தரத்தை கண்டு. அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. கால சுஹைலியோ, இமாம் சுஹைலி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், யுருவா, இன்னும் அறிவிக்கப்பட்டது, அன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹீன அன்ஷதஹு கஅப் இப்னு ஸுஹைரின் மின் அபியாத்தி ஹாதிஹில் கஸீதத்தி, கஅப் இப்னு ஸுஹைர் அவர்கள் அந்த கவிதையை இயற்றிய சமயத்தில், அதாவது பாடி காட்டிய சமயத்தில், இந்த கசீதா, இந்த கவிதை தொகுப்பின் கவிதைகளில் இருந்து இந்த கவிதை வரியை பாடி காட்டிய சமயத்தில், இந்த கவிதை வரி என்னது? இன்னர் ரசூல நூருன் யுஸ்தல்லாஹு பிஹி முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. இந்த கவிதையை பாடி காட்டிய சமயத்தில் சார அலைஹிஸ்ஸலாம் எந்துரு இலா அஸ்ஹாபிஹி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினார்கள், நபிகளாரின் தோழர்களின் பக்கம் பார்ப்பவர்களாக மாறினார்கள். இப்ப இந்த கவிதை வரியை பாடி காட்டும் பொழுது ரசூல்லா, இப்ப நம்ம ஒரு லைன்ல ஒரு விஷயத்த கேட்டோம்னா நம்ம திரும்பி பார்ப்போம். பாத்தியா எப்படி பயங்கரமா பாடுறான், பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தியான்னு சொல்லி நம்ம சைட்ல திரும்பி சொல்லுவோம்ல, யார்ட்டாச்சும் பக்கத்துல இருக்கவங்கட்டால. அந்த கைலாட்டி பயான் கேட்கும் பொழுது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்கன்னா, பாரு செம்ம பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் அப்படின்னு பக்கத்துல ஒருத்தவங்க பார்த்து சிரிப்போம்ல. அந்த மாதிரி ரசூலுல்லா அந்த கவிதையை கேட்டுக்கிட்டே வராங்க. கேட்டுட்டு இந்த லைன் வந்தோடனே பக்கத்துல இருக்க தோழர்களின் பக்கம் என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? அதான் இங்க சொல்றாங்க. ஆஹ் பார்க்கறாங்க. பார்த்து எப்படி பார்க்கறாங்க? கல் முஅஜபி லஹும் மின் ஹுஸ்னில் கௌலி வ ஜௌதத்தி ஷஅரி. சரியா? ஆச்சரியம் அடைந்தவர்களாக, அவர்களை ஆச்சரியமாக்கக்கூடிய, கல் முஜிபி லஹும்னு படிக்கணும். சரியா? அந்த தோழர்களை நோக்கி அவர்களை பார்த்தார்கள். எதற்கு? அந்த ஜௌதத்தி ஷஅரி, கவிதையின் தரத்தையும் அந்த சொல்லின் அழகிலிருந்தும் அவர்களை ஆச்சரியமாக்கக்கூடியதைப் போல, ஆச்சரியமாக்கக்கூடியவர்களைப் போல அவங்களின் தோழர்களின் பக்கம் நபிகளார் பார்த்தார்கள். அப்ப அந்த கவிதையுடைய தரத்தையும் அந்த சொல்லின் அழகையும் பார்த்து ரசூல் ஆச்சரியம் அடைந்தவர்களைப் போல அவங்க சஹாபாக்களின் பக்கம் திரும்பி பார்த்தாங்களாம். பாரு எப்படி பாடுறாங்க பாரு அப்படின்னு ஆச்சரியத்துல பார்த்தாங்களாம். சரியா? அது இந்த கவிதையுடைய வரி அர்த்தம் என்ன பாருங்க. இன்ன ரசூல, நிச்சயமாக இந்த தூதுவர், நூறும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒளி ஆவார்கள். யுஸ்தல்லாஹு பிஹி, பயங்கரமான ஒரு நல்ல மஷூரான ஒரு கவிதை வரி இது. சரியா? அவர்கள் யார்? ஒரு ஒளியாக இருக்கிறார்கள். ஆஹ் யுஸ்தல்லாஹு பிஹி முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு, அல்லாஹ்வின் வாள்களில் இருந்து
உருவப்பட்ட இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட வாள். அல்லாஹ்வுடைய வாள்களில் இருந்து மஸ்லூலுனா உருவப்பட்ட உருவப்பட்ட இந்திய நாட்டில், ஹிந்துனா இந்தியா, முஹன்னதுனா நாட்டில், இந்தியாவுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த வாளுக்கு முஹன்னத், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாள்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹுடைய வாள்களில் இருந்து உருவப்பட்ட அந்த இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த வாள் ஆகிறது. ஓகேவா? உள்ள வாள் என்ன செய்கிறது? அவர்களால் ஒளியூட்டப்படுகிறது. நபிகளாரை கொண்டு ஒளியூட்டப்படுகிறது. நபிகளார் ஒரு ஒளி, அந்த ஒளியை கொண்டு, நபிகளார் என்னும் ஒளியை கொண்டு ஒளியூட்டப்படுகின்றது. சரியா? புரியுதா? அப்ப நபிகளார் ஒரு ஒளி, அதன் மூலம்தான் மற்ற ஒளிகள் எல்லாம் ஒளி பெறுகின்றன. இரண்டாவது, நபிகளார் ஒரு உருவப்பட்ட வாள், இந்திய நாட்டில் செய்யப்பட்ட ஒரு உருவப்பட்ட வாள். ஏனென்றால் அந்த காலத்தில் வரலாறில் எழுதுகிறார்கள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாளுக்கு ஒரு தனி சிறப்பு உள்ளதாம். மிகவும் தரத்திலும் சரி, அந்த வாளின் தரத்தில் மிகவும் சிறப்பு அரபியர்களிடத்தில் உள்ளதாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர்கள் என்று காட்டுவதற்காக காப் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹுடைய வாள்களில் இருந்து உருவப்பட்ட இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட வாளாக நபிகளார் இருக்கின்றார்கள் என்று இந்த கவிதையை குறிப்பிட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுதுதான் நபிகளார் அவ்வளவு ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்கள்? சஹாபிகளின் பக்கம் பார்த்தார்களாம். وفي رواية أبي بكر بن الأنباري, அபூபக்கர் இப்னு அம்பாரி அவர்களுடைய அறிவிப்பில் இருக்கிறது, அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது, லம்மா வசல இலா ஹாதல் பைத்தி, இந்த கவிதையின் பக்கம் அடைந்த பொழுது, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கவிதையின் பக்கம் அடைந்த பொழுது, எந்த கவிதை? இந்த கவிதை, இந்த கவிதை வரியின் பக்கம் அடைந்த பொழுது, ரமா அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புர்தத்தன் கானத் அலைஹி, அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபின் மீது எரிந்தார்கள்னா அணிவித்தார்கள். நபிகளாரின் மீது ஆகியிருந்த அந்த மேலங்கி, புர்தா என்றால் போர்வை, மேலங்கி. இப்ப நபிகளாரின் மீது ஆகியிருந்த அந்த மேலங்கியை நபிகளார் அந்த காபின் மீது அணிவித்தார்கள். காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போத்தி விட்டாங்க அந்த அந்த புர்தாவை. அதனால்தான் இந்த கவிதைக்கு பாலத் சுஆத் என்ற பெயரும் இருக்கின்றது, புர்தா என்ற பெயரும் இருக்கின்றது. அன்ன முஆவியத்த, இன்னும் நிச்சயமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹா பதல ஃபீஹா, அந்த போர்வைக்கு விஷயத்திலே, அந்த போர்வையின் விஷயத்திலே, அந்த மேலங்கியின் விஷயத்திலே செலவு செய்தார்கள். அஷரத ஆலாஃபி திர்ஹமின், 10,000 10,000 திர்ஹத்தை செலவு செய்தார்கள், செலவு செய்ய தயாராக இருந்தார்கள். ஃபகால, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டார்கள், மா குன்து லி ஊசிர பி ஸௌபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதன், அல்லாஹுடைய தூதரின் ஆடைக்கு பகரமாக ஒருவரையும் எதையும் நான் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக நான் இல்லை. அப்ப 10,000 திர்ஹம் கொடுங்க, எவ்வளவு வேணா கொடுங்க, அந்த ஆடைக்கு பகரமாக நான் எதையும் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக நான் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. எனக்கு 10,000 வேணாம், ஒண்ணும் வேணான்னு. பலம்மா மாத்த காபுன், காப் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த பொழுது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, ரசூலுல்லாஹ் காலம் முடிஞ்சு காப் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த பொழுது, பாச முஆவியத்து இலா வரசதிஹி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினார்கள், அந்த கஅப் அவர்களுடைய வாரிசுகளின் பக்கம் அனுப்பினார்கள். 20,000 20,000 திர்ஹத்தை அனுப்பினார்கள். அனுப்பி ஃபஅஹதஹா மின்ஹும், அந்த புர்தாவை, அந்த மேலங்கியை எடுத்துக்கொண்டார்கள். மின்ஹும், அவர்கள் வாரிசுகளில் இருந்து அந்த 20,000 திர்ஹம் கொடுத்து அதை வாங்கி கொண்டார்கள். 20,000ன்றது சும்மா கிடையாது, மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் முடிய போகின்றது, நாம் கவிதையை ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து இதை முடித்து நாம் கவிதையை ஆரம்பம் செய்வோம். ஆஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.